என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளையின் சார்பில் பேரறிஞர் எம்ஏ ஜமீல் அகமது பெயரிலான விருதினை, இந்த ஆண்டுக்கான விருதினை எனக்கும் வழங்கி அண்ணன் பீட்டர் அல்ஃபோன் அவர்கள் சொன்னதைப் போல ஓடு இன்னும் வேகமாக ஓடு என்று ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் எனக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற ஐஎஃப்டி பொறுப்பாளர்களுக்கும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். இந்த விருது வழங்கும் நிகழ்வின் ஊடாக நாம் எம்ஏ ஜமீல் அகமது அவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் எத்தகைய பங்களிப்பை இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் அளித்திருக்கிறார், வழங்கியிருக்கிறார் என்பதை இங்கே உரையாற்றிய தலைவர்களின் மூலமாகவும் ஒளிபரப்பிய காணொளி மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிந்தது. உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர், அரும்பாடுபட்டு தமிழ் மொழியை கற்று திருக்குரானை தமிழாக்கம் செய்வதிலே அவர் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை எடுத்துரைத்தார்கள். பேராசிரியர் ஜவாஹிருல்லா போன்ற பேர் ஆளுமைகள் உருவாவதற்கு அவர்தான் காரணம் என்பதையும் இங்கே நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஐஎஃப்டி என்கிற நிறுவனத்தின் ஊடாக 100க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து தமிழ் சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கியவர் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றையும் விட மறைந்த நீரோட்டம் அடியார் அவர்கள் எழுதிய நான் காதலிக்கும் இஸ்லாம் என்கிற நூலை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு உற்ற துணையாக அவர் இருந்திருக்கிறார் என்பதையும், அதன் மூலம் ஜியாவுல் ஹக் அவர்களே இருவரையும் அழைத்து பாராட்டியிருக்கிறார் என்கிற வரலாற்று நிகழ்வையும் இங்கே நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. இதுதான் இத்தகைய நிகழ்ச்சிக்கான நோக்கங்கள். அடுத்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினர், மூத்த தலைமுறையினரின் பங்களிப்பை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஒரு உந்துதலை பெற வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை இத்தகைய நிகழ்வுகள் உருவாக்கி தருகின்றன. அண்ணன் பேச்சின் போது குறிப்பிட்டார், மிக அழகாக சொன்னார், தியாகிகளை பாராட்டாத நாட்டில் தியாகிகள் தோன்ற மாட்டார்கள், போராளிகளை போற்றாத நாட்டில் போராளிகள் தோன்ற மாட்டார்கள் என்று சொன்னார். இதுபோல எம்ஏ ஜமீல் அகமது என்கிற அறிஞரின் பங்களிப்பை, இந்த ஏசி கொஞ்சம் நிறுத்தினா தேவை, ரொம்ப குளிராக இருக்கு. எம்ஏ ஜமீல் அகமது அவர்களின் இந்த பங்களிப்பை நாம் போற்றுவதன் மூலம் அவருக்கு எதுவும் மகிழ்ச்சியை தரப்போவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு இல்லை. அண்ணன் பீட்டர் அவர்கள் பேசுகிற போது, நாம் எப்போதும் வாழுகிற போது யாரையும் பாராட்டுவதில்லை, மறைந்த பிறகுதான் அவர்களை போற்றுகிறோம் என்று குறிப்பிட்டார். அவரை போற்றுவதற்காக அல்ல, இளம் தலைமுறையினரை உருவாக்குவதற்காக இது தேவைப்படுகிறது. நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாகிறது, பார்க்கிற போது ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலம் இஸ்லாமிய தத்துவங்களை, கோட்பாடுகளை, மானுட வாழ்வியல் நெறிமுறைகளை சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியும் வகையிலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அதுபோன்ற அர்ப்பணிப்பை நாமும் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உந்துதலாக அமையும். ஆகவே இது இளம் தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு
உந்துதல் அளிப்பதற்கான ஒரு நிகழ்வு. ஜமீல் அகமது அவர்கள் எத்தகைய ஆற்றலாளர், எத்தகைய அர்ப்பணிப்பு கொண்டவர் என்பதை இந்த நிகழ்வின் ஊடாக அறிந்து கொண்டோம். அவர் பெயரில் ஒரு விருதினை திருமாவளவனுக்கு வழங்கி சிறப்பித்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை ஏன் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்பது எனக்கும் ஒரு கேள்விதான். இங்கே உரையாற்றிய தோழர்கள் அதற்கான விளக்கத்தை தந்தார்கள். இந்த அவார்டு என்பது சர்வீஸ் டு மேன்கைண்ட் என்று அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமாவளவனுடைய பணி இதற்காக மனித நேயத்தை, மனிதாபிமானத்தை போற்றுவதற்கு ஆற்றியிருக்கிற பங்களிப்பை பாராட்டி வழங்கப்பெறுகிறது. இன்னும் குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்த ஒரு ஆய்வை அறிவியல் பூர்வமாக மேற்கொண்டு அது எத்தகைய மாற்றத்தை சமூக தளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, குறிப்பாக இந்த மீனாட்சிபுரத்தில் வாழக்கூடிய மக்களிடையே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இஸ்லாத்தை தழுவியவர்களின் இன்றைய வாழ்க்கை, அவர்களின் வாரிசுகளின் இன்றைய சமூக நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தனது ஆய்வின் மூலம், அறிவியல் சார்ந்த ஆய்வின் மூலம் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த விருது அவருக்கு வழங்கப்படுவது பொருத்தமானது என்று குறிப்பிட்டார். இப்படி விருது கிடைக்கும் என்று எண்ணி நான் அந்த தலைப்பில் ஆய்வு செய்யவில்லை. இப்படி டாக்டர் அவர்கள் சொன்னதைப் போல ஹபீப் முகமது, KVS ஹபீப் முகமது, இஸ்லாமிய மக்களை ஆதரிப்பதன் மூலம் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி கிடைக்கும் என்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய சதவிகிதத்தை கொண்ட, மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகமும் இல்லை. கலைஞரை பார்த்து கேட்டார்கள். அப்போது கலைஞர் சொன்னார், நாங்களும் சமத்துவத்தை பேசுகிறோம், இஸ்லாமியர்களும் சமத்துவத்தை போற்றுகிறார்கள், எனவே அவர்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று கலைஞர் விடை சொன்னதை இங்கே சுட்டி காட்டினார். ஆகவே திருமாவளவனுடைய ஆராய்ச்சி என்பது இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காகவோ அல்லது MA ஜமீல் அகமது விருது கிடைக்கும் என்பதற்காகவோ அல்ல. மதம் எத்தகைய தாக்கத்தை மனித குலத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஒரு தலைமுறை அல்ல, பல தலைமுறை, பல நூறு தலைமுறை, பல ஆயிரம் தலைமுறை ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி வரக்கூடிய மக்கள் காலம் காலமாக அப்பா, தாத்தா, முப்பாட்டன், அதற்கு முந்தைய கொல்லுப்பாட்டன் என்று ஒரே முறையான ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வந்த மக்கள் ஒரு நொடி பொழுதில் திடுமென அந்த வாழ்க்கை முறையை உதறிவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாறுகிறார்கள் என்றால் அந்த மனமாற்றம் நிகழ்வதற்கு எது காரணமாக இருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். போகிற போக்கிலே அவர்கள் பிரியாணிக்காக மதம் மாறுகிறார்கள், அல்லது அரபு நாடுகளின் பணத்துக்காக மதம் மாறுகிறார்கள் என்று அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு போகிறார்கள். பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் கூட, ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கூட எப்படி பிரியாணிக்காகவும் அல்லது வெளிநாட்டு வேலைக்காகவும் 200 குடும்பங்கள் ஒரு வாழ்க்கை முறையை உதறிவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாற முடியும்? ஒரு சீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எழுந்துச்சு போனோம்னா மறுபடியும் அதே சீட்டில் உட்காரணுங்கிற உளவியல் தான் மனிதனுடைய உளவியல். இப்போ இங்கே அந்த அரங்கத்திலே கூட கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருந்தோம்னா வெளியே போயிட்டு வந்தோடனே மறுபடியும் அதே இடத்துல உட்காரணும் தான் நமக்கு மனசு தோணும். அந்த சீட்டு தான் நமக்கு பிடிக்கும். இப்போ தலைமுறையாக ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றியவர்கள், ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றியவர்கள், ஒரு உணவு முறையை பின்பற்றியவர்கள், ஒரு உடைமுறையை பின்பற்றியவர்கள்,
ஏன் இதை செய்கிற? என் தாத்தா செய்தார், எங்கள் பாட்டன் செய்தார், அதனால் செய்கிறேன் என்று அதை ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் என் முன்னோர் என் மூத்தோர் பின்பற்றிய அந்த கலாச்சார முறைகளை நானும் பின்பற்றுகிறேன் என்று அதை பின்பற்றி வருகிற ஒரு சமூகம் திடுமென அதிலிருந்து முற்றாக மாறுகிறது, இது வேண்டாம் என்று உதறுகிறது என்றால் அது ஒரு நாள் 2 நாளில் ஏற்பட்ட தாக்கமாக இருக்க முடியாது. இது மிகப்பெரிய ஒரு முடிவு, சாதாரணமான முடிவு அல்ல. ஆகவே தான் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலே அதை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அது எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை எனக்கு தந்தது. வேறு எந்த நோக்கமும் இல்லை. நான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறேன், என்னுடைய கல்வியை நான் முடித்து விட்டேன், நான் ஒரு பேராசிரியர் பணிக்கு போகப் போவதில்லை, அல்லது இதை செய்தால் எனக்கு வேறு ஏதேனும் பொருளாதார ரீதியான பயன் கிடைக்கும் என்கிற தேவையும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த உந்துதல், அது குறித்து அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த உந்துதல் என்னை பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு, நான் எம்ஏ முடித்தது 85, அதை முடித்தவுடனே நான் பிஹெச்டிக்கு போயிருக்க வேண்டும். பிறகு நான் லா படித்தேன் 85, 88. அந்த 83, 81 அந்த மீனாட்சிபுரம் மத மாற்றம் நிகழ்கிறது. அந்த காலகட்டம்தான் மிக முக்கியமான காலகட்டம். அப்போதே சங் பரிவார் கும்பல் இந்த மண்ணுக்குள் அடியெடுத்து வைக்க முயற்சித்தார்கள். வாஜ்பாய் இங்கு நேரடியாக வந்தார், அந்த மீனாட்சிபுரம் கிராமத்திற்கே வந்தார். இந்தியாவில் உள்ள எல்லா பாரதிய ஜனதா அமைப்புகளை சார்ந்த முன்னணி தலைவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள், சங் பரிவார் அமைப்புகளின் தலைவர்கள் என்று அங்கே வந்து முகாமிட்டார்கள். யோகேந்திர மத்வானா என்று ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தார். அப்போல்லாம் தலித்லாம் நமக்கு தெரியாது, அந்த சொல்லாடலும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மினிஸ்டர் என்று தேசிய அளவிலே தெரியும். அவர் வருகிற போது எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தார். வந்து இறங்கியதும் போகிற போது எம்ஜிஆரை பாராட்டி விட்டு போனார். அடுத்த நாளே அந்த முரண்பாட்டை நாம் ஏடுகளில் பார்க்க முடிந்தது. அதுவெல்லாம் உளவியலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அல்லது அரசியலிலே ஒரு இலக்கை எட்டிய பிறகு எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. நான் பிஹெச்டி படித்த ஒரு டாக்டரேட் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஆனால் இந்த ஆய்வை செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் எனக்கு இருந்தது. நான் முதலில் என்னுடைய பேராசிரியர், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களிடத்திலே போய் நான் இந்த மீனாட்சிபுரத்தில் ஸ்டேட் டெரரிசம் என்ன மாதிரியான ரோல் செய்தது, அதனுடைய ரோல் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம், த மாஸ் கன்வர்ஷன் என்கிற மிகப்பெரிய இதில் எப்படி அரச பயங்கரவாதம் என்ன பாத்திரம் வகித்தது, அதாவது காவல்துறை எத்தகைய ரோல், அதனுடைய போலீஸ் ரோல் என்ன, அது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன். அந்த மாதிரி வேண்டாம் என்று அவர் கொடுத்த தலைப்பை நான் ஏற்றுக்கொண்டு, எப்படி இந்த சமூகத்தில் இன்றைய சோஷியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அதை விக்டிமாலஜிக்கல் வியூ, பாதிக்கப்பட்டோரின் பார்வையிலிருந்து அந்த ஆஸ்பெக்டில் அதை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு குறித்து நீங்கள் பல கருத்தரங்குகளிலே கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அவர்கள் சமூகத்தால் மதிக்கப்படுகிற சமூக தகுதியை அடைந்திருக்கிறார்கள். அதுதான் ஆய்வு முடிவு. பொது இடத்தில் அவர்களால் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடிகிறது, ஒரு வணிக வளாகத்தை கட்ட முடிகிறது. அதற்கு முன்பு 81க்கு முன்பு அவர்களால் ஒரு டீ கடை வைக்க முடியாது. பொது இடத்திலே மற்றவர்கள் எல்லாம் கடை வைத்திருக்கிற இடத்திலே ஒரு தேநீர் கடையை வைக்க முடியாது. இந்த தேநீர் கடை யாருடைய கடை என்று கேட்பார்கள். இன்ன சாதியை சார்ந்தவன் என்று சொன்னால் அங்கே யாரும் வரமாட்டார்கள் அல்லது அடித்து நொறுக்குவார்கள். இதுதான் அன்றைய நிலை. இன்றைக்கும் அதுதான் நிலை.
ஆனால் அவர்கள் அன்றைக்கு அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இஸ்லாமியர்களாக மாறிய பிறகு இன்றைக்கு அவர்களுக்கான பிள்ளைகள் பிறவி இஸ்லாமியர்களாக பிறக்கிறார்கள், பான் முஸ்லீம்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் பழைய சுவடுகள் இல்லை, அந்த அடையாளங்கள் கிடையாது. இவர்கள் இன்னாருடைய பேரப்பிள்ளைகள், இன்னாருடைய கொள்ளு பேரப்பிள்ளைகள் என்றெல்லாம் யாரும் சொல்லுவதில்லை. அவர்களை இஸ்லாமியர்களாகவே பார்க்கிறார்கள், இஸ்லாமியர்களாகவே மதிக்கிறார்கள். அந்த சாதி அடிப்படையிலான கொடுமைகள் அல்லது தீண்டாமை என்பது இல்லை. இதுதான் சோஷியல் ஸ்டேட்டஸ். இந்த மத மாற்றத்தால் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு சமூக தகுதி என்பது இதுதான். ஆகவே இது ஒரு எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். போகிற போக்கிலே அவர்கள் இப்படி நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் பிஹெச்டி என்பது அப்படி அல்ல. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சாம்பிள் சர்வே இருக்குது. சாம்பிள் சர்வேங்கிறது நான் 100% எடுத்தேன், ரேண்டம் சர்வே இல்லை. 200 குடும்பத்தில் ஒரு 30 குடும்பத்தை எடுத்துகிட்டு ஆய்வு பண்ணுறது, அல்லது 50 குடும்பத்தை போய் இன்டர்வியூ எடுத்து 100% அது அதில் எந்த எரரும் வராது, எந்த பிழையும் வராது. 100% அனைவரையும் சந்தித்து கேள்விகளை கொடுத்து விடைகளை பெற்று அதன் மூலம் செய்த ஆய்வை நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருக்காங்க, புள்ளியியல் வல்லுநர்கள் இருக்காங்க. இந்த புள்ளியியல் வல்லுநர்கள் ஆய்வு பண்ணுவாங்க. அதில் நமக்கு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட். அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சயின்டிஃபிக்காக என்னென்ன ஆங்கிளில் அதை பார்க்க முடியும் அவ்வளோ ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க. பார்த்து அதன் பிறகு அவர்கள் கொடுக்குற டேட்டா அடிப்படையில் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அந்த மாதிரி நடந்தது. இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் நடந்த மாஸ் கன்வர்ஷன், மிகப்பெரிய மதமாற்றம். அது பௌத்தத்தை தழுவிய நிகழ்வு. 7 லட்சம் பேர் ஒரே நாளில் நாக்பூரிலே. அதற்கு அடுத்த நாள் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு 3 லட்சம் பேர். ஓரிரு நாட்களில் ஒரு 10 லட்சம் பேர் பௌத்தத்தை தழுவிய நிகழ்வு தான் எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் அல்லது உலக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மதமாற்றம் இந்த நூற்றாண்டிலே, 20ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. மிகப்பெரிய மதமாற்றம். அப்போது கூட சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் யாரும் அதிர்ச்சி அடையவில்லை, நாடு கொந்தளிக்கவில்லை. ஆனால் தென்காசி அருகே மீனாட்சிபுரத்தில் 200 குடும்பத்தை சார்ந்தவர்கள், 200 குடும்பத்தை சார்ந்தவர்கள், அது 10 லட்சம் பேர், இது 200 குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்றதும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் உள்ள சங் பரிவார் அமைப்புகள் அனைத்தும் அதிர்ச்சி அடைந்தன. இன்னும் சொல்லப்போனால் பயந்தார்கள், உடனே ஓடோடி வந்தார்கள். மதமாற்றத்திலே கூட நாள்தோறும் கிறிஸ்தவத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் அதிர்ச்சி அடைவதில்லை, அரளுவதில்லை, மிரளுவதில்லை. இஸ்லாத்துக்கு மாறுகிறார்கள் என்றால் அதிர்ச்சி அடைகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தினந்தோறும் கிறிஸ்தவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட யாராவது 2 பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பான். இந்தியாவிலே மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இஸ்லாத்துக்கு மாறுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த சங் பரிவார் அமைப்புகள் அதிர்ச்சிக்குள்ளாகின்றன. காரணம் என்னென்னா, இஸ்லாத் மதம் மாறிய பிறகு நேரடியாக சாதியை ஒழித்துவிட்டு சமத்துவத்தை அடைகிறது. சாதி கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள சாதி இருக்குது. என்னதான் எத்தனை தலைமுறை ஆனாலும் இன்னும் நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், பிள்ளைமார் கிறிஸ்தவர், தலித் கிறிஸ்தவர் என்கிற பாகுபாடு இருக்கிறது. அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் அவன் ஒத்துக்கிறான், அதுவும் எதிர்க்கிறான், அது வேறு. ஆனால் இன்றைக்கி மீனாட்சிபுரத்தில் மதம் மாறிய இஸ்லாமியர்களை போய் நீங்கள் ஒரு சாதி அடையாளத்தோடு சொல்ல முடியாது. முஸ்லீம் அல்லது இஸ்லாம் என்பது சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு சமத்துவ கருத்தியல் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். கிறித்தவமும் சமத்துவத்துக்கான தத்துவம்தான், இஸ்லாத்தும் அதுதான், பௌத்தமும் அதுதான். பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. நுட்பமாக பார்த்தால் எல்லோருடைய வாழ்க்கையும், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையும், இயேசு பெருமானுடைய வாழ்க்கை முறையும், அவர்கள் வாழ்ந்த வாழ்வும், கௌதம புத்தருடைய வாழ்வையும் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். அவருடைய போதனைகள் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். அவருடைய நோக்கம் அனைத்தும் ஒன்றுதான், இலக்கு ஒன்றுதான், மனித குலத்தில் சமத்துவம். அதுதான்.
ஒவ்வொருத்தருடைய முறை, அணுகுகிற முறை. கௌதம புத்தர் படை அமைத்து எதிர்த்து போராடவில்லை, பகைவர்களால் கொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு பெருமான் அன்றைய ஆட்சியாளர்களை எதிர்த்தார், அதனால்தான் சிலுவையில் அறையப்பட்டார். அது ஒரு தண்டனை தான், அது ஒரு கொலைதான், அரச பயங்கரவாதத்தால் நிகழ்த்தப்பெற்ற ஒரு கொலைதான் அது. இயேசு பெருமானை நாம் அவரே இந்த அப்பாவிகளுக்காக மரித்து கொண்டார் என்று நாம் சொன்னாலும் கூட, மக்களுக்காகத்தான் மரித்து கொண்டார், மக்களுக்காகத்தான் மறுபடியும் அவர் மீண்டெழுந்தார் என்று நாம் அதை புனிதமாக சொல்லுகிறோம் என்றாலும் கூட, ஆட்சியாளர்களால், அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களால் கொல்லப்பட்டார் என்பதுதான். அது ஒரு கொலை தண்டனை. அன்னைக்கு சிலுவையில் அறையக்கூடிய ஒரு கொலை தண்டனை முறை இருந்தது. கொல்லப்பட்டார். ஆட்சியாளர்களை எதிர்த்து அவர் கலகம் செய்தார். அதேதான் நபிகள் நாயகமும். நபிகள் நாயகத்தினுடைய போராட்டமும் அதுதான். அவரும் அப்படித்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரட்டப்பட்டார். மறுபடியும் அங்கிருந்து அவர் ஒரு படையை கட்டி போய் மறுபடியும் போராடி வெற்றி பெற்றார். ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான யுத்தம் தான் நபிகள் நாயகத்தின் யுத்தமும். ஏன் ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருந்ததென்றால், விளிம்பு நிலை மக்களின் மீட்சிக்காக, உழைக்கிற மக்களின் மீட்சிக்காக, எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக, மறுவாழ்வுக்காக. அதே நேரத்தில் உலகளாவிய ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் இத்தகைய மகான்களுக்கு இருந்தது. வெறும் வன்முறையாக அது மாறிவிடக்கூடாது என்பதால் தான் நபிகள் நாயகத்தின் போதனைகளும், இயேசு பெருமானின் போதனைகளும், கௌதம புத்தரின் போதனைகளும் அன்பை போதிக்கிற போதனைகளாக, கருணையை போதிக்கிற போதனைகளாக, மாந்தநேயத்தை போதிக்கிற போதனைகளாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் எதற்காக? அன்பு என்றாலும், கருணை என்றாலும், அல்லது மாந்தநேயம் என்றாலும் எதற்காக என்றால், சமத்துவத்திற்காகத்தான். மனித குலத்தை சமத்துவமாக நடத்த வேண்டும். யாரும் யாருக்கும் கீழானவர்கள் இல்லை, யாரும் யாரை விடவும் மேலானவர்கள் இல்லை, யாரும் யாரையும் சுரண்டக்கூடாது, யாரும் யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, எல்லோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு பெருக பெருக அது கருணையாக மாறும். அன்புக்கும் கருணைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாம் ஒருத்தரை நேசிக்கிறோன்னா அது அன்பு. அப்பா மேலே செலுத்துவது அன்பு, அன்பு அம்மா மேல் செலுத்துவது அன்பு, மனைவி மீது செலுத்துவது அன்பு, பிள்ளைகளின் மீது செலுத்துவது அன்பு. குடும்ப வளையத்திற்குள் இருந்தால் அது வெறும் அன்பு. அந்த குடும்ப உறவு என்பதையெல்லாம் தாண்டி யாரோ அவர், எவரோ அவர் என்றாலும் அவர்கள் மீது காட்டுகிற அன்பு தான் விரிவடைகிற போது கருணையாக மாறுகிறது. அவர் என் சாதி அல்ல, என் மொழி அல்ல, அவர் என் இனம் அல்ல, என் மதம் அல்ல, ஆனாலும் அவர் மனிதர். அவருக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அவருக்கு நான் உதவுகிறேன், அவர் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் என்று அந்த அன்பு மேலும் மேலும் எல்லா வரம்புகளையும் கடந்து விரிந்து பறந்தால் அதுதான் கருணை. இந்த கருணை உள்ளம் இருந்தால் உலகத்தில் மோதல் இல்லை, வன்முறை இல்லை, உலக அமைதி நிலவும். நபிகள் நாயகத்தின் போதனைகளும் அதுதான், கௌதம புத்தரின் போதனைகளும் அதுதான். ஆகவே அடிப்படையிலே சமத்துவத்தை அவர்கள் ஒரு இலக்காக வைத்து மனித குலத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள், தொடர்ந்து வழிநடத்துகிறார்கள். இதில் எந்த இடத்துல நபிகள் நாயகம் சிறப்பானவராக நமக்கு தெரிகிறார் என்றால், எல்லோரும் போதனைகளை தந்தார்கள், எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையே செய்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னதைப் போல, மகாத்மா காந்தி கூட என்னுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கான செய்தி, நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் எவ்வளவு நுட்பமாக அவர் சிந்தித்திருக்கிறார், எந்த அளவுக்கு மனித குலத்தை அவர் வழிநடத்துகிறார், மற்றவர்களிலிருந்து வேறுபடுகிறார் என்றால், எந்த சூழலிலும் என்னை நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு பொருளாக மாற்றிவிடாதீர்கள். உருவ வழிபாடு வேண்டாம் என்பது ஒரு புறம். ஆனால் அதைவிடவும் அந்த காலத்தில் தன்னை முன்னிறுத்தக்கூடாது என்று அவரே தன்னை முன்னிறுத்தாமல், என்னை பின்பற்றக்கூடியவர்களை விட எதிர்காலத்தில் என்னை முன்னிறுத்தக்கூடாது, அதை இத்தனை ஆண்டுகளாக 1700 ஆண்டுகளாக, 1400 ஆண்டுகளாக
1400 ஆண்டுகளாக அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவர் இட்ட கட்டளையை அப்படியே ஏற்று செயல்படுகிறார்கள் என்றால் அவர்தான் ஆகச்சிறந்த ஆளுமை, உலகில் ஆகச்சிறந்த ஒரு லீடர். எனக்கு பின்னால் என் படத்தை யாரும் போடாதீங்க, என் உருவத்தை யாரும் வழிபடாதீங்க, எனக்கு சிலை வைக்காதீர்கள், என் படம் போடாதீங்க, என் பேரை எந்த இடத்தில் எழுதாதீங்க, கல்வெட்டு போட்டு என்னை முன்னிறுத்தாதீர்கள். என் மூலமாக இறைவன் அருளிய வேதத்தையே நீங்கள் கோட்பாட்டை வேதம்னா வேணா தமிழில் வேதம் சொல்கிறது தான், இன்னொரு சொல்லில் கோட்பாடுன்னு நாம் சொல்கிறோம். கோட்பாடு தான், தத்துவம் தான். இந்த கோட்பாட்டை மக்களிடத்தில் முன்னிறுத்துங்கள். லீடர்ஷிப்பில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. சாதாரண ஒன்றிய செயலாளர் கூட முதல்ல அவன் பேரை பெருசாக போடணும்னு நினைக்கிறான். படம் போட்டால் கூட அவன் படத்தை பெருசாக போடணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்துருச்சு, இப்போ எவனை பற்றி கவலைப்படுறதில்ல, அவன் பெருசாக போட்டுக்கிறான். தலைவர் படமாக இருந்தால் கூட பின்னால் போட்டுக்கிறான், சின்னதாக போட்டுக்கிறான். இது ஹியூமன் நேச்சர். அதாவது மனுஷன் தன்னை முன்னிறுத்துவதுங்கிறதான் 99.99% மனித உளவியலாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு தலைமை இப்படி மாறுபட்டு சிந்திக்கிறது. தனக்கு பின்னாலும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் என்னை முன்னிறுத்தக்கூடாது. நான் ரொம்ப வியந்து போகக்கூடிய ஒன்று. அதான் பாருங்கள், கௌதம புத்தர் கடவுள் பற்றி சொன்னது கிடையாது. அவரும் கடவுள் இல்லை. அவர் எந்த இடத்துலையும் தன்னை தூதர்னு சொல்லலை. இயேசு பெருமான் தூதர்னு சொல்கிறாரு, நபிகள் நாயகம் கூட தூதர்னு சொல்கிறாரு. கௌதம புத்தர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. கடவுளை பற்றியும் சொல்லவில்லை, வழிபாட்டை பற்றியும் சொல்லவில்லை, சாத்தானை பற்றியும் சொல்லவில்லை. அவர் அந்த 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 ப்ராசஸ்க்குள்ளே அவர் போகலை. ஆனால் உலகத்தில் அவருக்கு அதிகமான சிலைகள், அவரை வழிபடக்கூடிய பொருளாக மாற்றிட்டாங்க, கடவுளாக மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அலங்கார பொம்மையாக மாற்றிட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு புத்தர் சிலை இருக்கும். எல்லா இடங்களிலும் புத்தர் சிலை இருக்கும். வரவேற்பறையில் புத்தர் சிலை இருக்கும். இப்போ அவருடைய கொள்கை என்பது எவ்வளவு தூரம் திரிபடைந்து அவர் சொன்ன வழிகாட்டிய அந்த முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அவரையே கடவுளாக்கி உலகத்தில் அவருக்கு தான் மிகப்பெரிய அளவிலான சிற்பங்கள், சிலைகள். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அடித்து ஒரு சிலையை தகர்த்தாங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட புத்தர் சிலை அது. அப்படி பிரம்மாண்டமான சிலைகள்லாம் புத்தருக்கு எழுப்பப்பட்டன. ஆனால் புத்தர் பூமாலை சூடாத புனித புத்தன் அவருக்கு பேர். அவர் பூமாலை, அவருக்கு பூ கூட போடக்கூடாது, சிலையை வச்சு பூ கூட போடக்கூடாது. அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அவர் விருப்பப்படி அவருடைய ஃபாலோவேஸ் நடக்கலை. இது எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன் பாருங்கள். கௌதம புத்தர் என்கிற மகான் போதித்த போதனைகளையும் அவரை பின்பற்றக்கூடிய மக்களும் புத்தருடைய போதனைகளுக்கு முரண்பாடாக செயல்படுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களும் ஒரே நேர்கோட்டில் அன்றைக்கு நபிகள் நாயகம் எதை சொல்ல விரும்பினாரோ அதை இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் இஸ்லாம் என்கிற வாழ்க்கை முறை. அதை தான் இவங்க ஃபண்டமெண்டலிசம்ங்கிறாங்க, அடிப்படைவாதம்ங்கிறாங்க. இந்த அடிப்படைவாதம் நலம் பயக்கக்கூடிய அடிப்படைவாதம். உருவ வழிபாடு கூடாதுங்கிறது உருவத்தை போடக்கூடாதுங்கிறது அதை பின்பற்றக்கூடாது என்பது எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதல்ல. இந்த அடிப்படைவாதம் மற்ற அடிப்படைவாதத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடியது அல்ல. இஸ்லாத்தில் உள்ள சிறப்பும் நபிகள் நாயகத்தின் சிறப்பும் இதுதான். ஆகவேதான் இஸ்லாம் என்பது சமத்துவத்திற்கான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனை உயர்த்தி பிடிச்சாலே கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜெலசி வந்துடும். அண்ணன் தம்பிக்கு இடையிலே ஒரு பொறாமை வந்துடும். அண்ணனுக்கு தான் முக்கியத்துவம் தர்றீங்க, ஒரு 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 வயிற்றில் உருவான சிசுக்களுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் தர்றீங்க, எனக்கு முக்கியத்துவம் தரல. இதனால் பொறாமை தான் மனித பகையை உருவாக்குது, அதுதான் சண்டையை உருவாக்குது, அதுதான் மிகப்பெரிய வன்முறைக்கு காரணமாகுது. அதனால் தனி மனித வழிபாடு என்பது கூடாது. அது அதை விட முக்கியமானது. கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று நீயாக கற்பனை செய்து ஒரு உருவத்தை உருவாக்காதே, இணை வைக்காதே. தன்னை முன்னிறுத்தக்கூடாது என்று சொன்ன அதே நபிகள் நாயகம் கடவுள் என்கிற பெயர், அல்லாஹ் என்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடியவர், அவ்வளவுதான். அவருக்கு மூக்கு வைத்து, கண் வைத்து, காது வைத்து, உன் சொந்தக்காரன மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி
இவர்தான் கடவுள்னு நீயா வந்து திருப்தி அடைஞ்சிக்காத, இணை வைக்காதே. இது உருவ வழிபாடா அருவ வழிபாடா என்கிற கோட்பாட்டை தாண்டி எவனுமே பார்க்கல. அப்புறம் எப்படி அவனுக்கு ஒரு உருவத்தை நீ கொடுக்குற? யாருமே கடவுளை பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி நீ உருவத்தை கொடுக்குற? அவன் குட்டையா நெட்டையான்னு எப்படி தெரியும்? அவனுடைய மூக்கு காது கண்ணு எப்படி தெரியும்? அப்போ நாமே கற்பனை செய்யக்கூடாது. ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. அதனால தான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், அல்லாங்கிறது ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, அது கடவுளுக்கான ஒரு பால், அவ்வளவுதான். அல்லாஹ் இப்போ இதில் எடுத்தால் சிவன்னா ஆண்பால் ஆகிடுது, பார்வதினா பெண்பால் ஆகிடுது. அல்லாஹ் ஆண்பாலா பெண்பாலா? இப்போ இருபாலுக்கும் பொதுவான ஒரு சொல்லாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அல்லான்னு தான் சொல்லணும். அதை கடவுளுங்கிறதுல கூட இப்போ கடவுளுங்கிறது ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை. ஆனால் ஆண்டவன்ட்டு ஆண்பால் ஆகிடுது, இறைவன்னா ஆண்பால் ஆகிடுது. ஆணும் பெண்ணும் இணையாமல் மனித குலம் இல்லை. இப்போ பெண்களை ஒதுக்கிவிட்டு கடவுள் கோட்பாட்டில் கூட பெண்களை ஒதுக்கக்கூடாது என்கிற ஒரு பார்வை இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள சிறப்புகளுள் மிக முக்கியமானதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் இஸ்லாத்தை நாம் சமத்துவத்திற்கான கோட்பாடாக பார்க்கிறோம். எல்லா போதனைகளும் சமத்துவத்திற்கானது தான். கிறித்தவத்திலும் இப்படி சாதி அடிப்படையிலே கிறித்தவம் இருக்க வேண்டும் என்று கிறித்தவம் போதிக்கவில்லை. இந்தியாவுக்குள் அப்படி அது உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை அப்படி உள்வாங்க முடியவில்லையே. இந்தியாவில் இருக்கிற சாதிகளால் இஸ்லாத்தை விழுங்க முடியவில்லை. ஆனால் கிறித்தவத்தை அது ஆட்டி படைக்கிறது சாதி. இந்த வேறுபாட்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தான் அவன் அதிர்ச்சி அடைகிறான். மீனாட்சிபுரம் மறுபடியும் நிகழக்கூடாதுன்னு. சமத்துவம் உருவாகக்கூடாது. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நிலைநிறுத்த வேண்டும், அது நீடிக்க வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. நம்ம சிறுபான்மையினர் நாம் சொல்கிறோம், நம்மளை முஸ்லீம் சிறுபான்மையினருங்கிறோம். என்னைக்காவது பார்ப்பனர்கள் தங்களை சிறுபான்மையினர்னு சொல்லியிருக்காங்களா? அவன் 3% தான் நம்ம சொல்கிறோம். இங்கே கூட இப்போ நம்ம 6% சொன்னோம். முஸ்லீம்கள் 6% இருக்கிற நாம் சிறுபான்மையினருங்கிறோம். 3% இருக்கிற பார்ப்பனர்கள் என்றைக்காவது சிறுபான்மையினர் என்று தங்களை அறிவித்துக் கொண்டதா உண்டா? ஏன் சொல்லலை? அந்த 3% இருக்கிற சிறுபான்மையினர் அல்லது பார்ப்பனர்கள் எப்படி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளாக இருக்கிற 100% பேரும் எப்படி அவர்களாகவே இருக்கிறார்கள்? ஓபிசினா 1-2, எஸ்சி எப்பயாவது ஒரு ஆள் வரா, இல்லைனா இல்லை. அது எப்படி நிகழ்கிறது? உயர் நீதிமன்றத்திலே நியமிக்கப்படுகிற நீதிபதிகளில் இப்போ தான் கொஞ்ச காலம் இந்த 2-3 டெக்கேட்ஸில் தான் 10 வருஷத்தில் தான் 20 வருஷத்தில் தான் கொஞ்சம் ஓபிசி எஸ்சிலாம் உள்ளே போகிறாங்க. இப்போ உயர் பதவிகளில் ஆட்சி அதிகாரம் மிகுந்த அத்தனை பீடங்களிலும் அவர்களே எப்படி கோலோச்ச முடிகிறது? இங்கே ஸ்ட்ரென்த்துங்கிறத 2ஆக பார்க்கணும். ஒன்று நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், இன்னொன்று ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த். கருத்தியல் வலிமை, இன்னொன்று எண்ணிக்கை பலம், மக்கள் தொகை அடிப்படையிலான வலிமை. நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் அவன் மைனாரிட்டி, ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் அவன் மெஜாரிட்டி. எல்லாத்தையும் அவன் உள்வாங்கிக்கிறான். இன்றைக்கி அவன் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் ஓபிசியில் இருக்கிறவன் செய்கிறான். மோடி பிராமின் இல்லை, அமித்ஷா பிராமின் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் செய்ய வேண்டிய அத்தனை வேலையையும் மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டியதை செய்கிறார்கள். ஆகவே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தங்களுடைய கருத்துக்கு சார்ந்தவர்களாக மாற்றி வைத்து கொண்டு அந்த கருத்தும் அடிப்படை கருத்தியலிலிருந்து முரண்படாத வகையில், அதான் சனாதனம். சனாதனங்கிற சொல்லுக்கு வேற ஒன்றும் பொருள் இல்லை, நிலையானதுன்னு பொருள், அவ்வளவுதான். சனாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா எட்டர்னல்னு பொருள். அதுதான் என்ன அர்த்தம்னா இதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, இதுக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். மாறாததுன்னு அர்த்தம். அது மாறாது, அது அழியாது, அதற்கு தொடக்கமும் இல்லை, அதற்கு முடிவும் இல்லை. அந்த சொல்லுக்கு பொருள் நேரடியான ஒரு பொருள். ஆனால் அதனுடைய தத்துவம் என்னென்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. அக்ரஹாரத்தில் பிறந்தவன் எல்லோருக்கும் மேலானவன், சேரியில் பிறந்தவன் எல்லோருக்கும் கீழானவன், தீண்டப்படாதவன். ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலே பாகுபாடு உண்டு. ஒரு சாதி மேலான சாதினா அவனுக்கு கீழான சாதி உண்டு, கீழான சாதியாக இருக்கிறவனுக்கு மேலான சாதி ஒருத்தன் உண்டு. அந்த மேல் சாதிக்கு
இந்த மேல் சாதி கீழ் சாதி. சத்திரியர் வைசியருக்கு மேல் சாதி. ஆனால் அந்த சத்திரியருக்கு மேல் சாதி பிராமணன் இருக்கிறான் வர்க்கத்தில் வர்ணத்தில் பார்த்தா. அப்போது பிராமணர்களுக்கு சத்திரியன் கீழ் சாதி தான். அவன் வைசியனை விட தன்னை மேல் சாதின்னு கருதலாம். ரெண்டு உளவியல் ஒரே நேரத்தில் கட்டமைக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் சனாதனத்து சமூக கட்டமைப்பு. எப்படின்னா ஒரே ஆள் மேல் சாதியாகவும் உணர்வான், கீழ் சாதியாகவும் உணர்வான். இந்த உளவியல் தான் இங்கே சமூக கட்டமைப்பை எதிர்த்து போரிட முடியாத ஒரு அமைதியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அவன் போராட மாட்டான். ஏன்னா இவனுக்குள்ள கீழ் சாதிங்கிற உணர்வும் இருக்குது, இன்னொரு பக்கம் மேல் சாதிங்கிற உணர்வும் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு கலவை உளவியல் இருக்குது, ஒரு மிக்ஸ்டு சைக்காலஜிங்கிறது இருக்குது. தாழ்வெண்ணமும் இருக்கிறது, ஆதிக்கம் செய்யக்கூடிய மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு உளவியலும் இருக்கிறது. இதுதான் சனாதனத்தின் வெற்றி. ஆகவே அந்த கருத்தியலை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளாக கௌதம புத்தரின் வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர், இந்த மண்ணில் தந்தை பெரியார் போன்றவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களின் பணி சமூக நீதிக்கான பணி. சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதி என்பது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரானது, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன். சமூக நீதி என்பது விக்டிமைசேஷனுக்கு எதிரானது, ஆன்டி விக்டிமைசேஷன். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவமாக இஸ்லாத்தை பார்க்கிறேன். இஸ்லாம் என்பது பாகுபாட்டுக்கு எதிரானது, சமத்துவத்தை தருகிறது. பாதிப்புகளுக்கு எதிரானது, ஆதரவை தருகிறது. 1990 நாங்கள் வேலை செஞ்சதை இன்றைக்கி சொன்னார் டாக்டர் KVS ஹபீப். நம்முடைய தலைவரும் சொன்னார், மன்பை அவர்கள் முகமது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி உதவி செய்யக்கூடிய மக்களாக அன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். நான் அப்போ 90 மதுரையில் இருந்தேன். 1990 பந்தல்குடி பல பகுதிகளில் வேலை செஞ்சாங்க. செல்லூர், கரும்பாலை பகுதியில் இந்த மனிதாபிமானத்தை போதிக்கிற கருத்தியல் இஸ்லாம், சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய கருத்தியல் இஸ்லாம். அத்தகைய அந்த இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தகைய சமூக தகுதியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யும் நோக்கில் அதில் நான் பங்கேற்றேன் என்றாலும் கூட அந்த பங்களிப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த எளியவனுக்கு இந்த விருதை வழங்கிய ஜமாத்தே இஸ்லாமி இந்த் அமைப்புக்கும் இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, என்றென்றைக்கும் இந்த இயக்கம் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் உங்களோடு கைகோர்த்து உற்ற துணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.